குவார்டர் ஃபைனல் பங்கேற்க மாட்டார், செமி ஃபைனலையும் பங்கேற்க மாட்டார். நேரா நேஷனல் ஃபைனல்ல போய் ஒரே அடியில் ஜெயிச்சுருவாராம் தம்பி விஜய். ஒரே ஸ்ட்ரோக்ல ஆப்ஷன் வந்துருவாராம். கீழே யாரோடையும் சண்டை போட மாட்டார். குவார்டர்ல பங்கேற்க மாட்டார், செமியில பங்கேற்க மாட்டார். நேரா ஃபைனல் தான். அது அரசியல் அறியாமை தான். அப்படியெல்லாம் யாரும் வர முடியாது. யாரும் அவரை விஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்குரு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்கு எங்க போனாலும் ஒரே கூட்டம். திருமாவளவனுக்கு பதவி ஆசை முக்கியமாக இருந்திருந்தால் ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது, அவர் பின்னால் போகலாம் என்று போயிருப்பான் திருமாவளவன். குவார்டர் ஃபைனல் பங்கேற்க மாட்டார், செமி ஃபைனலையும் பங்கேற்க மாட்டார். நேரா நேஷனல் ஃபைனல்ல போய் ஒரே அடியில் ஜெயிச்சுருவாராம் தம்பி விஜய். ஒரே ஸ்ட்ரோக்ல ஆப்ஷன் வந்துருவாராம். கீழே யாரோடையும் சண்டை போட மாட்டார். குவார்டர்ல பங்கேற்க மாட்டார், செமியில பங்கேற்க மாட்டார். நேரா ஃபைனல் தான். அது அரசியல் அறியாமை தான். அப்படியெல்லாம் யாரும் வர முடியாது. யாரும் அவரை விஷப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்குரு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்கு எங்க போனாலும் ஒரே கூட்டம். திருமாவளவனுக்கு பதவி ஆசை முக்கியமாக இருந்திருந்தால் ஒரு நடிகர், ஒரு ஹீரோ, அவருக்கு எதிர்காலம் இருக்கிறது, அவர் பின்னால் போகலாம் என்று போயிருப்பான் திருமாவளவன். அப்படி அல்ல. எங்களுக்கு 2 சீட்டா 4 சீட்டா என்பது முக்கியம் இல்லை. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடுதான் முக்கியமானது. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு. உனக்கு அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அம்பேத்கரியம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை. அதிலே முதன்மையானது மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மைக்கு எதிரியார் RSS, மதச்சார்பின்மைக்கு எதிரியார் பிஜேபி, மதச்சார்பின்மைக்கு எதிரியார் சம்பரிவார்கள், மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரி என்று பொருள். மதச்சார்பின்மைக்கு எதிரி என்றால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிரி என்று பொருள். எனவே திருமாவளவன் எதிர்க்கிறான். எனவே திருமாவளவன் திருப்பரங்குன்றத்திற்கு வந்திருக்கிறான். இங்க தம்பிங்க வந்து முருகன் கையில் இருக்கிற வேலை கொடுத்தாங்க. உடனே நானும் முருகன் அப்படிங்கிற நினைப்புக்கு நான் போறவங்க ஆளு கிடையாது. எனக்கு வேல் கொடுத்துட்டதுனால அல்லது முருகன் அருள் கிடைச்சிடும் அப்படின்னு நான் நம்புறவங்க கிடையாது. தம்பிங்க மேல வச்சிருக்கிற மரியாதைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். அது சமூக நீதி வேல், அது முருகன் வேல் இல்ல. அவங்க கொடுத்த வேல் சமூக நீதி வேல். இந்த வேலாயுதத்தை கொண்டு சமூக நீதியை பாதுகாப்போம். அதுதான் இந்த மேடையில் நாங்கள் எடுத்துக் கொள்கிற உறுதி. பிஹைண்ட் இட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியமாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஆர் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.